வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையலில் ரவையும் நட்ஸும் வச்சு பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான ஜாமூன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா மூணுமே எடுத்திருக்கேன். இது பண்டிகை காலங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுறதுக்காக இந்த 3 நட்ஸுமே எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா வெறும் முந்திரி பருப்பு வச்சு நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சி நம்ம பவுட்ரு பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 15 போல் முந்திரி பருப்பு, கூடவே 15 போல் பிஸ்தா பருப்பு, 10 போல் பாதாம், 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நட்ஸ் பவுடர் ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம ரவையை வறுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் 1/2 கப் ரவை, இது கிட்டத்தட்ட 100 கிராம். இதை ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் நம்ம மிதமான சூடில் நல்லா வறுத்து வைக்கணும். இப்போ ஒரு 6 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இதில் 1 கப் பால், இது காய்ச்சின பாலை ஆற வச்சு எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ 1/2 கப் ரவைக்கு அதே கப்பில் 1 கப் பால். கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாக ஆரம்பிக்கும். அப்போ தான் அது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரணும். கொஞ்சம் நமக்கு திக்காக வேணும். அப்போ தான் அந்த உருண்டை பிடிக்க கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இது ஆறுற கேப்பில் நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை பாகு ஒரு சிரப் பதத்துக்கு வரணும். ஒரு கம்பி பதம் அது மாதிரியெல்லாம் வந்துடக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக ஒரு சிரப் மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை நமக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 சொட்டு போல் எலுமிச்சை பழத்தோட சாறு, கூடவே நல்ல வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு ஓரமாக வச்சிடலாம். இருக்கட்டும். சர்க்கரை பாகு ரெடியாக இருக்குது. ஒருவேளை சர்க்கரை பாகு அதோட பதத்தை தாண்டி கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க, சரியாக வந்துடும். கவலைப்பட தேவையில்ல. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நல்லா உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல நட்ஸ் பவுடர், அது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு. இது நம்ம சேர்க்கும்போது உள்ளே இன்னும் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக லைட்டாக இருக்கும். ஒருவேளை சோடா உப்பு சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சோடா உப்பு இல்லாமல் நம்ம பண்ணலாம். கடைசியாக கொஞ்சமாக பால், 1 டேபிள் ஸ்பூன் போல் பால். அப்போ தான் எல்லாமே சேர்த்து ஈஸியாக கலந்து விட முடியும். இதை ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம பிசையணும். ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இது நம்ம பிசைய கையில் ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பாருங்கள், அவ்வளோ ஸ்மூத்தாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். இதை நம்ம எப்போவுமே பண்ணுவோம்ல குலாப் ஜாமுன், அந்த சைஸ்க்கு பண்ணலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி ரொம்ப சின்னதாக பண்ண போகிறோம். அப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு 10 போல் ஜாமுன் வச்சு சர்வ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். அப்படி இல்லைனா நம்ம எப்போவுமே பண்ணுவோம்ல அந்த சைஸில் கூட பண்ணலாம். இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஸ்மூத்தாக உருட்டணும். ஒருவேளை நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது கிராக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பொரிக்கும் போதும் அந்த கிராக் வரும். அதனால விரிசல் இல்லாத மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இதில் எனக்கு 75 சின்ன ஜாமுன் கிடச்சிருக்கு. குட்டி குட்டியாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயும் சூடாக இருக்குது, போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் மிதமான சூடில் வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. போட்டதுக்கப்புறமா சின்ன சின்ன இந்த பபிள்ஸ் வருதில்ல, இந்த மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் இடம் இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் அழகாக பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது சமமாக கலர் வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. எல்லா பக்கமும் சமமாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் எண்ணெயெல்லாம் ஷேக் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவில் சேர்த்துற வேண்டியது தான். அவ்வளோதான். நான் 2 பேட்சையும் சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் எல்லாத்துலேயும் அந்த ஜீரா ஏறும். 1 2 கொஞ்சம் மூழ்காமல் இருக்குது. ஆனால் நம்ம மாற்றி மாற்றி சுற்றி விடும்போது அந்த ஜீராலாம் போகும். இது ஒரு 4 மணி நேரம் போலையாச்சும் ஊறணும். அப்போ தான் அந்த ஜீராலாம் உள்ளே நல்லா இறங்கும். நான் 4 மணி நேரத்துக்கு அப்புறமா காமிக்கிறேன். இப்போ ஜீராலாம் உள்ள நல்லா இறங்கியிருக்கும்.
இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டடா, ரெடி ஆகிடுச்சு. ஜாமுனை எண்ணி கொடுக்காம இந்த வாட்டி அள்ளி கொடுக்கலாம். அவ்வளோ சின்னதாக நிறைய கொடுக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது வந்து ரொம்ப அழகாக ஊறி சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.